பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இர்ஷாதத்தே ஹபீப் ஞானோபதேசங்கள் அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 13. இமாம் குஷைரியின் போதனை. பொதுமக்களுக்கு ஷேகுமார்களின் அவசியம் பற்றி மேற்கூறிய கேள்விக்கு பதிலாக இமாம் குஷைரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்கள் நூலொன்றிலே விளக்கம் கூறுவதாவது: அந்தரங்க வியாதிகள் அனாச்சாரங்கள் தோன்றியதன் முற்காலம் ஹிஜ்ரி 3வது நூற்றாண்டின் பிற்பகுதியாகும். இதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பும் செய்துள்ளார்கள். என்னுடைய உம்மத்திலே சிறந்தவர்கள் ஹைருல் குரூன்கள் என்னுடைய ஜீவிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான். அதற்கு பிறகு நல்லவர்கள், அதற்கு அடுத்த காலத்தினர்கள், அதற்கு பிறகு நல்லவர்கள், அதற்கும் அடுத்த காலத்தினர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறந்த சாட்சியம் அளிக்கப்பெற்ற அக்காலத்தவர்கள் சகல சிறப்புகளும் பரிபூர்ணமாக பெற்றிருந்தவர்கள் ஆவார்கள். இந்த சிறந்த விளக்கம் அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் பொருந்தி அமைந்திருக்கின்றது. உதாரணமாக, பகலவனாகிய சூரியன் அஸ்தமித்த பிறகும் சிறிது நேரம் பிரகாசம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதன் பிறகு சிறிது சிறிதாக ஒளி மங்கி முற்றும் இருள் கவ்விக்கொண்டு விடுகின்றது. இதே மாதிரிதான் ஞான சூரியனாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டும் விடை பெற்று மறைந்ததற்கு பிறகும் சிறிது காலம் அன்வாரே நுபுவத் எனும் சன்மார்க்க பிரகாசம் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபியன்கள் ஆகியவர்களுடைய இதயங்களிலே சுடர்விட்டு கொண்டிருந்தது. அதற்கு பிறகே சிறிது சிறிதாக அந்த சன்மார்க்க பிரகாசம் குன்றி பித்அத்துக்கள் எனும் அனாச்சாரங்கள் இடம்பெறலாயின. பிறகு ஒரே அடியாக அனாச்சார இருள் சூழ்ந்து கொண்டு விட்டது. இப்படிப்பட்ட நெருக்கடியான சந்தர்ப்பத்தில்தான் அருளாளனாகிய அல்லாஹு தஆலாவின் கிருபையால் புது ஒளி தோன்றியது. அதாவது அவுலியாக்களையும் சூஃபியாக்களையும் பற்பல நாடுகளிலும் பற்பல காலங்களிலும் அல்லாஹ் தோன்றச் செய்தான். இம்மகான்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான ஞான போதனைகளை சில்சிலா முறையில் மக்களுக்கு எடுத்துரைப்பதை நிலைநிறுத்தினார்கள். இதுவே தஸவ்வுஃப் என்பதாகும். சன்மார்க்கத்தை நீடித்து நடத்துவது அல்லாஹுவின் திட்டமாகும். முஸ்லிம்களில் இந்த காலத்திலே சந்தேகத்திற்கிடமான வழக்கங்களை விட்டு இஸ்லாத்தின் பக்கம், ஹக்கீக்கத்தின் பக்கம் வர விரும்புபவர்களுக்கும் சின்னஞ்சிறு மசாலாக்களுக்கு விவாதங்களில் சிக்கிய பின் அதிலிருந்து விடுபட்டு குரோதங்களை விட்டு சுத்தமாகி நல்வழிக்கு வர விரும்புபவர்களுக்கும் தீய கருத்துடைய புரட்டர்களின் மாயப்பேச்சுக்களில் மயங்கி கெட்டலைந்த பின்னர் மனதை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நல்ல வழிக்கு வர விரும்புபவர்களுக்கும் ஷேகே காமில் எனும் மெய்ஞான ஆசானை தேடி அடைவதிலேயே கருத்து கொண்டு விடுவார்கள். இவர்கள் இந்த ஞான வழியை நிராகரிக்க மாட்டார்கள் என்பது திண்ணமாகும். ஷேகின் அவசியம் பற்றி ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் போதனை. பிற்காலத்து பெரிய ஞானிகளுள் ஒருவரான ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ஷாரிஹ் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பெரிய தகுதியுடைய முஹத்திஸாகவும் விளங்கினார்கள். இவர்கள் இந்த உண்மையை எத்துணை ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றார்கள் என்று பாருங்கள். அல்லாஹுவை தேடி அடைய விரும்பும் தாலிபின் கடமை யாதெனில், சிறந்த காமிலான ஆரிஃபான ஷெய்க் ஒருவரை அவர் தமக்கு வழிகாட்டியாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் குரோதம் கொண்டவர்களின் பேச்சுக்களுக்கு சிறிதும் செவிசாய்க்க கூடாது. ஆனால் ஒரு விஷயத்தை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது, தான் அணுகும் ஷேகு ஆரிஃபே காமிலாக, முற்றும் அறிந்த ஞானியாகவும் ஷரீஅத்தின் கட்டளைகளையும் தரீக்கத்தின் நடைமுறைகளையும் நன்கு அறிந்தவராகவும் இருக்க வேண்டும். மேலும் தாலிபானவர் மௌட்டீக முறைகளை விட்டு தமது ஷேகின் கட்டளைப்படியே நடக்க வேண்டும். இங்ஙனம் யாருக்கேனும் நல்ல காமிலான வழிகாட்டி ஷேகு கிடைத்து விடுவாரானால் பிறகு அவரை விட்டு பிரிவது ஹராமாகும். நாம் கூறும் இந்த வாதங்களுக்கு திருக்குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் ஆகிய 4லும் சரியான ஆதாரங்கள் உள்ளன. இவை மட்டுமல்ல, 4 வேத கிரந்தங்களிலும் இந்த நேர்மையான விஷயத்தை வலியுறுத்தவும் செய்கின்றன. தஸவ்வுஃப் சம்பந்தமான ஞான நூல்களில் இத்தகைய மேற்கோள்கள் ஏராளம் உண்டு. ஞான வழி நடப்போருக்கு இங்கே எடுத்து கூறிய அளவே போதுமானதாகும்.
குரோத குணமுடையவர்கள் இத்தகைய நன்மொழிகளாலும் பயனடைய மாட்டார்கள். எனவே நல்ல தன்மையுடைய உத்தமமான கணவான் எவருக்கேனும் இந்த பாக்கியம் கிடைத்து தம்முடைய தவறான எண்ணங்களை திருத்திக் கொள்வாராயின் அதுவே பெரும் பாக்கியமாகும். எனக்கும் அந்த பாக்கியம் உண்டாகட்டும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.